வணக்கம். ஜூலை மாத ராசி பலனை நம்ம ராசி லக்னம் உடைய காம்போவை டீட்டெயிலாக கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நான் 2 ராசியாக கம்பைன் பண்ணி அதோட ராசி லக்னமாக நான் கொடுத்துறேன். உங்களுக்கு கிளியராக புரியும். ரொம்ப எளிமையான விஷயத்தில் சொல்லிடுறேன். ஏன்னா இது மெயினாக உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களோட ஹெல்த், உங்களோட மைண்ட், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஃபேமிலி, இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சின்ன அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை டீட்டெயிலாக கிளியராக சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஹாரோஸ்கோப் சார்ட்டை கையில் வச்சுங்க. முதல்ல உங்கள் ராசி எடுத்துங்க. அதோடைய பலனை ஃபுல்லாக, ஏன்னா அதுலேருந்து தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட அந்த லக்னத்தை கம்பைன் பண்ணுறேன். ஸோ லக்னம் என்னங்கிறது உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கும், உங்கள் ஜாதகமில் இருக்கும். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. மிதுன ராசி ஜூலை மந்த்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம், நான் இன்னொரு ராசியை கம்பைன் பண்ணுறேன், துலாம். நான் ஏன் இதை கம்பைன் பண்ணுறதை பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். மிதுன ராசியை சேர்ந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன். துலாம் ராசியை சேர்ந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். 2 பேரும் நண்பர்கள். பொதுவாகவே மிதுனம் அண்ட் துலாம் ரொம்ப ஒரு கம்பேட்டபிளான ராசி சைன். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இன் ஜென்ரல் அதுக்காக இது 100% துலாம் அண்ட் மிதுனம் பொருந்தும், 100% இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அப்படி கிடையாது. பட் இன் ஜென்ரல் அது ஒரு அட்ராக்டிங் ராசி சைன். 2மே காற்று சம்மந்தப்பட்ட ராசிகளை தொடர்பு கொண்டது. இப்போ ஜூலையில் நீங்கள் டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், மிதுனத்துக்கு 10ல் சனி, துலாமுக்கு 6ல் சனி. ஸோ சனியுடைய பொசிஷன் அசுப கிரகம், பாவ கிரகம். பர்டிகுலராக சனி மிதுனத்துக்கும் துலாத்துக்கும் ஒரு யோக காரணம் எடுத்துக்கலாம். அவர் போய் ஒரு மிதுனத்துக்கு 10லையும் துலாமுக்கு 6லையும் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அடுத்தது நம்ம புதன். உங்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்த நீங்கள், புதன் ஒரு யோகக்காரகன். மிதுன ராசியை சேர்ந்த உங்களுக்கு புதன் தான் ராசிநாதன், அவர் ஒரு யோகக்காரகன். ராசிநாதனா உங்கள் மனசு, யோகக்காரகனா உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்பு. அந்த புதன் நல்லா இருக்காரா? ஜூலையில் அவர் மிதுனம்லேருந்து, அவர் கடகம்லேருந்து அந்த பொசிஷன்லேருந்து உங்களுடைய ராசிக்கு, அதாவது மிதுனத்துக்கு 2nd ஹவுஸ்னால் துலாமுக்கு அது 10th ஹவுஸ். ஸோ 2nd ஹவுஸுங்கிறது உங்களுக்கு இன்கம், வருமானத்தை தேடி போகிறீங்க, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தேடி போகிறீங்க, வாய்ப்பு தேடி போகிறீங்க, உங்கள் எதிர்காலத்தை தேடி போகிறீங்க. இந்த பக்கம் துலாமுக்கு 10 பதவிக்காக தேடுறீங்க, பதவியில் ப்ரொமோஷன் வேணும், முன்னேற்றம் வேணும், அடுத்த லெவல், எக்ஸ்ட்ரா ஒன்று லேர்ன் பண்ணலாம், ஏதோ ஒரு ஐடியா. ஸோ மிதுனம் அண்ட் துலாமை பொறுத்த வரைக்கும் அந்த புதனுடைய ஸ்கோரு மட்டுமே இவ்வளோ ஒரு சிறப்பான ஸ்கோராக இருக்குதுன்னு சொன்னோம்னா, புதன் லார்ட் ஆஃப் நாலேஜ். ஒரு மனிதனுடைய அறிவு, ஒரு மனிதனுடைய ஆற்றல், ஒரு மனிதனுடைய புரிதல், ஒரு மனிதனுடைய தேடுதல், ஒரு மனிதனுடைய கம்யூனிகேஷன், ஒரு மனிதனுக்கு ஒரு அனுபவத்திலேருந்து கிடைக்கிற பாடம். சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில் தோல்வி அடைஞ்சு ஒன்று கற்றுக்கவே இல்லை, தோல்வி அடைஞ்சால் நம்ம எதுவுமே கற்றுக்கலாம், அதான் உண்மையான தோல்வி. அந்த மாதிரி ஒரு அனுபவத்துலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்குறோம். இதெல்லாம் அந்த புதன் தான் கொடுக்கும். ஸோ ஜூலை மந்த் நீங்கள் உடனே நினைப்பீங்க, இப்போ ஜூலை மந்த் எங்களுக்கு எல்லாமே அனுபவமாக இருக்குமா, எல்லாம் ஃபெயிலியராக கிடையாது. இதுதான் உங்களுக்கு இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடி இருந்த வாழ்க்கையுடைய அனுபவம் உங்களுக்கு பேசும். எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ரிப்பீட் வரும். அதை ஈஸியாக இந்த முறை ஹேண்டில் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அதை ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அப்படி தான் இந்த ஜூலை மந்த் ஃபார் மிதுனம் அண்ட் ஃபார் துலாம் ராசி வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் எஜுகேஷனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் அடுத்த லெவல் கூட க்ரோத் கூட ஒரு ஐடியா, அந்த ஐடியாவோட சைன். புதன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளானட் நான் இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா மிதுனத்துக்கு ராசிநாதன், துலாத்துக்கு யோகக்காரகன். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளானட்னா, எந்த ஒரு ஹாரோஸ்கோப்பில் புதன் அவ்வளோ நல்லா இருந்தார்னா ஒரு ஃபேமிலி லைஃப்பில் எவ்வளோ நெகட்டிவான தோஷம் வந்தாலும் அதையும் ஸ்மார்ட்டாக டேக்கிள் பண்ணி வைக்கும். ஒரு புரிதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது, எமோஷ்னலாக புரிஞ்சிக்கல, சென்ஸை புரிஞ்சிக்கல, நாலேஜை புரிஞ்சிக்கல, ஒருத்தருடைய ஐடியாவை புரிஞ்சிக்கல, ஒருத்தருடைய ஆக்ஷனை புரிஞ்சிக்கலனாலும் புதன் ஒருத்தரை புரிய வைக்கும்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பிளானட் அது. ஸோ நம்ம ஜூலையில் இவ்வளோ ஃபேவராக புதனை மட்டுமே பேச, அப்போ மீதி பேருக்கெலாம் வேல்யூ இல்லைன்னா வேல்யூ இருக்குது. மிதுனத்துக்கு 1st ஹவுஸில் குரு ஜென்ம குரு அப்படின்னா அவர் எங்கே இருக்காரோ அங்கே கெடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பொது விதியை நம்ம இங்கே கம்பைன் பண்ண வேண்டாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அங்கே இருக்குது, சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுத்துருக்கு. அப்போ ஏதோ ஒரு சந்திரனை போட்டு ஆக்டிவேஷன் கொடுக்கும், சும்மா இருக்க விடாது. எதையாவது பண்ணு, பாசிட்டிவாக ட்ரையாவது பண்ண, ரிசல்ட் வருது இல்லையோ, அட்லீஸ்ட் யூ ட்ரை த பெஸ்ட். அது ஜூபிட்டர் பண்ணும்.
துலாம் ராசி கரெக்டாக 9ல் குரு. 9ல் குரு அது வந்து நல்லவனோ கெட்டவனோ, பொதுவாக குரு நல்லவர். 9ல் வந்துட்டார். வாய்ப்பை உருவாக்குவார். வாய்ப்புக்குண்டான பாதையை வழிகாட்டுறார். வாய்ப்புக்குண்டான பாதையை கொடுக்குறாரு, உருவாக்குறாரு. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து சரி, குரு புதன் எடுத்தோம், குரு எடுத்தோம். சுக்கிரன், நான் ஏன் வந்து இந்த சுக்கிரனை பற்றி அதிகம் பேசலைன்னா, மிதுனம் ஜூலை மந்தில் சுக்கிரன் 12th ஹவுஸில் விபரீத ராஜயோகத்தில் வரும். அதே நீங்கள் துலாம் ராசி எடுத்தீங்கன்னா அதே சுக்கிரன் 8th ஹவுஸில் விபரீத ராஜயோகமாக வரும். அவர் ராசினால தான் இருப்பார் துலாம் ராசிக்கு. நல்லா புரியுதா உங்களுக்கு? துலாம் ராசியை சேர்ந்திருந்தீங்கன்னா 8ல் சுக்கிரன் ஆட்சியில் இருப்பார். மிதுன ராசியை சேர்ந்திருந்தீங்கன்னா 12ல் சுக்கிரன் ஆட்சியில் இருப்பார். அப்போ 2 பேருக்குமே இங்கே சுக்கிரன் ராசிநாதனாக இருக்கார், அங்கே சுக்கிரன் வந்து யோகக்காரனாக வர்றார். பஞ்சமாதிபதி அவர் தினத்துக்கு 5th ஹவுஸ் லார்ட். இப்போ வந்து விபரீத ராஜயோகம் 2 ராசிக்கும் கொடுக்குது. விபரீத ராஜயோகம்னா என்ன? அதுவும் சுபகிரகம் போய் விபரீத ராஜயோகத்தை கொடுத்ததுன்னா ஒன்று கிடைக்காது, ஒன்று நடக்காது, நல்லது எனக்கு எங்கே நடக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு மிதன ராசி எடுத்துங்க. மனசில் வந்து எனக்கு எங்கே இந்த பணம் கிடைக்கும், எனக்கு எங்கே இந்த வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு எங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எனக்கு எங்கே இந்த வேலை கிடைக்கும், எனக்கு எப்படி இந்த சான்ஸ் யாராவது கொடுப்பாங்க, ஸோ எனக்கு இது நடக்குமா, எனக்கு இது கிடைக்குமா, நான் அதுக்கு வந்து தகுதியானவனா, நான் அதுக்கு அதிர்ஷ்டம் உடையவனா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மிதுனத்துக்கு கொடுக்கும். இந்த பக்கம் துளாராசி 8ல் சுக்கிரன், நான் நிறைய ட்ரை பண்ண நடக்கலையே, நான் முயற்சி பண்ண கிட்ட வரலையே, நான் எஃபர்ட் போட்ட ரிசல்ட்ஸ் வரலையே, நான் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வரலையே, இப்படின்ற ஒரு குழப்பம். இந்த பக்கம் துலாம், அந்த பக்கம் மிதுனம். இந்த ஒரு காம்பினேஷனில் ரெண்டுத்துக்கும் மைண்ட் வந்து மணி மேட்டர்ஸில் ப்ரொஃபஷனலில் ஒரு விருப்பம்னா சப்போஸ் அது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் கூட எடுத்துப்போமே. மிதுனம் 12ல் சுக்கிரன், நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க, இல்லை ஆல்ரெடி விருப்பத்தை தெரிவிச்சிட்டிங்க, இல்லை கல்யாணத்துக்கு ப்ரொப்போசல் வந்து அதை அப்ரோச் பண்ணிட்டீங்க, ஆனால் ரிசல்ட் வரல, ரிப்ளை வரல. அதுதான் விபரீத ராஜயோகத்தை வித்தியாசப்படுத்துகிறேன். இப்போ உங்களுக்கு அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பக்கம் துலாம் ராசியில் ராசிநாதனே போய் 8ல் இருக்கார். நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன், தேடி தேடி அலைஞ்சேன், போய் கெஞ்சி கேட்டேன், நான் வந்து பயங்கரமாக நான் வந்து அதை வந்து எவ்வளோ தூரம் இறங்கி போகணுமோ இறங்கி போயிட்டேன். 8ல் சுக்கிரன், இறங்கி போய் கேட்குறீங்க, இறங்கி போய் செய்றீங்க, ஒரு ஒரு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, வேற லெவலில் நீங்கள் வந்து டவுன் டு எர்த்தாக மாறுறீங்க. அப்படியே நடக்குறியே. அதுதான் இப்போ விபரீத ராஜயோகம்னா என்னன்னா, நீங்கள் எப்போ வந்து போதும் பண்ண முயற்சி போதும், இதுக்கு மேலே இறங்க முடியாது, இதுக்கு மேலே கேட்க முடியாது, இதுக்கு மேலே அலைய முடியாது, இதுக்கு மேலே முயற்சி செய்ய முடியாது, ஃபெட் அப், வெறுத்துட்டேன், 5 times ஐ அப்ரோச்ட், ஐ ஹவ் ட்ரைட் இனஃப் டைம்ஸ், போதும் விட்டுடும், இது நமக்கு செட் ஆகாது போல், இது நமக்கு கிடைக்காது போல், இது நமக்கு வராது போலன்னு நீங்கள் எப்போ விடுறீங்களோ அந்த மாதத்தில், நான் சொல்கிறது ஜூலையில், அப்போ அந்த சுக்கிரன் என்ன பண்ணுது, விபரீத ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்ணும். அந்த விபரீத ராஜயோகம்னா, உனக்கு ஆசை இருந்து நீ எடுக்கிற முயற்சி அப்போ நான் பலனை தரமாட்டேன், நீ முயற்சி எடுத்து வெறுத்து போய் கைவிடும் போது அந்த பலனை கொண்டு வந்து தரது தான் விபரீத ராஜயோகம். சரி, இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து மிதுன ராசி அண்ட் துலாம் ராசியை கம்பைன் பண்ணி பார்த்துட்டோம். சனியோடைய பொசிஷன் பார்த்தோம், புதன் பார்த்தோம், சுக்கிரன் பார்த்தோம். செவ்வாய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல எங்கேயும் வரல. மிதுனத்துக்கு 3ல், துலாத்துக்கு 11ல் எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணல. குருவும் நல்லா இருக்காரு. ராகுக்கு எதுவும் பெரிய தொல்லை கொடுக்குற இடத்துல கிடையாது, பெருசாக இல்லை. இப்போ எந்த லக்னத்தை சேர்ந்திருந்தால் இதுக்கு பலன் தரும், ஏன்னா நான் ராசி லக்னம் காம்போ தான் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். நல்ல லக்னத்தை முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணிடுறேன். ரிஷப லக்னமாக இருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ வந்து ராசியை மைண்டில் வச்சிங்க. மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கும் துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஸோ மிதுன ராசி அண்ட் துலாம் ராசியாக இருந்தீங்க, ஏதாவது ஒன்றா இருந்தீங்கன்னா, இதில் 2த்தில் ஏதாவது ஒன்று. இதில் குறிப்பாக சில பேருக்கு கணவன் மனைவி இந்த மாதிரி ராசியில் இருப்பாங்க, அது ரொம்ப லக்கி மந்தாக அந்த ஜூலை இருக்கும். ரிஷப லக்னமாக இருக்கீங்களான்னு பாருங்கள். யாராவது ஒருத்தராவது ரிஷப லக்னமாக இருக்கீங்களா? ஒருவேளை மிதுன லக்னமாக இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் கன்னியா லக்னமாக இருக்கீங்களா? இல்லை துலாம் லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க, இல்லை மகர லக்னத்தை சேர்ந்துருக்கோம், இல்லை ஃபைனலாக நாங்கள் கும்ப லக்னங்க, எங்களது லக்னம் வந்து கும்பம். ஸோ மகரம், கும்பம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த 6 லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிசல்ட்டை அது கொடுக்கும், சப்ஜெக்ட் டு த தசா புத்தி அண்ட் சப்ஜெக்ட் டு த பர்த் சார்ட்டில் உள்ள யோக பிளானரி பொசிஷன் நம்ம பார்க்கணும். பட் தசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருந்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பும், விபரீத ராஜயோகமும், எடுக்கிற முயற்சியும், ஒரு விரும்புகிற வாழ்க்கையும், ஒரு பயணம், ஒரு பொருளாதார நிறைவு, கேட்கும் இடத்தில் ஒரு உதவி, கேட்ட பலன் கையில் வந்து கிடைத்து ஒரு மன நிறைவு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுபவிக்கிற ஒரு மாதமாக இந்த ஜூலையில் நீங்கள்
பார்க்க முடியும்னு நான் சொல்கிறேன். சரி, 6 சொன்னீங்க, 6 விட்டுட்டீங்க, அப்போ அது தேராதா? அந்த 6மே அப்படி இருக்கும்னு நான் சொல்ல விரும்பலை. அதில் சிலதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக போராடி சில விஷயத்தை நடத்தும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒருவேளை சிம்ம லக்னமாக இருக்கீங்க, தனுர் லக்னமாக இருக்கீங்க, கடக லக்னமாக இருக்கீங்க, ஈவன் மீன லக்னமாக இருக்கீங்க, அப்படி போராடி 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 கடைசியாக அப்படி ரொம்ப ட்ரை பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. மீதம் 2 இருக்குது. ஒன்று மேஷம், இன்னொன்று விருச்சிகம். இந்த லக்னத்தை சேர்ந்திருந்து என்னதான் நம்ம வந்து ட்ரை பண்ணாலும் இதுக்கு வந்து பர்சன்டேஜ்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு சொன்ன 6 லக்னங்களுக்கு 80 அப்படின்னா, இரண்டாவது ஆவரேஜாக சொன்னதுக்கு 50 அப்படின்னா, மேஷம் அண்ட் விருச்சிகத்துக்கு 25 அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு மார்க் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் எவ்வளோ தூரம் அதுக்கு வந்து ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட்டை தான் அது கொடுக்கும். இதுதான் ராசி லக்னத்துடைய ஒரு காம்பினேஷனாக நான் சொல்கிறேன். ஸோ பிளானட்டரி டிரான்சிஷன் மிதுனம் அண்ட் துலாம் கம்பைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி தான் அது பொருந்தி வந்திருக்கு. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் குவைட் ஈஸி. ஸோ பிளான் வெல். உங்களுடைய ஜூலை மாதம் நல்லபடியாக அமையட்டும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலனை அந்த ராசிகளோடு நான் வந்து ஒப்பிட்டு அதோட லக்னத்தையும் கடைசியாக நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் அப்படிங்கிறத ஏன் நான் கொடுக்குறேன்னா, எல்லாருடைய ஒரு கேள்வி, எவ்ரி மந்த் நான் வந்து தினராசி பலன் கொடுக்கறது இல்லை. தினராசி பலன் கொடுக்க முடியாத பெரிய வேலை. அது டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி டீட்டெயிலாக பண்ணுறது, அது ப்ரிப்பரேஷன் நிறைய வேணும். பட் நான் வந்து இந்த பொது பலனை ஏன் ஒரு மந்த்லி கொடுக்கலாம், மந்த்லி நடக்கக்கூடிய டேட்ஸோடு அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய முறை அது வந்து உங்களுக்கு டிரான்சிட் நடந்ததுன்னா நான் மார்க் பண்ணுறேன். லைக் இந்த டேட்லேருந்து டேட் மார்க் டிரான்சிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபிக்ஸடாக ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்துக்கும் சில கிரகங்கள்லாம் மூவ் ஆகிடுச்சுன்னா அப்படியே இருக்கும். ஆல்மோஸ்ட் 28 டேஸ் இல்லை 29 டேஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுக்குறது. இதை வந்து நான் இந்த முறை என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ராசியாக கம்பைன் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு பேர் ராசின்னு சொல்கிறோம். பேர் ராசினா அந்த மந்த்துக்கு பர்டிகுலராக அந்த ராசிக்கெல்லாம் அழகாக பேராக அதுக்கு ரிசல்ட் அதே மாதிரி கொடுக்கும். அதோட ஃபைனலாக வந்து லக்னங்கள் என்னென்ன இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதையும் கிளியராக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஒரு பொது கருத்து தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 9 கோள்களில் சூரியன் ஆத்மகாரகன் எனர்ஜி எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், சந்திரன் மனசு எப்படி இருக்கும், ஹாப்பினஸ் எப்படி இருக்கும், செவ்வாய் எனர்ஜி அதாவது உங்களுடைய வில் பவர், உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய பூமி யோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு செவ்வாய் காமிக்கும். உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இது செவ்வாய். அடுத்து புதன் புத்தி, அறிவு, திறமை, வன்மை, உங்களுடைய புகழ், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய டேலண்ட் எல்லாம் புதன் காமிக்கும். சுக்கிரன் உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபிசிக்கல் என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் அந்த சுக்கிரன் கொடுக்குது. வாகன வசதிகள். சனி உங்களோட ஆயுள் பலம், உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. ராகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம், கேது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம், பக்தி, கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு டோட்டல் காம்பினேஷன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. குரு எல்லாத்த விட மெயினாக குரு சுப கிரகம். மனிதன் வந்து திருப்தியாக நான் வாழ்கிறேன், திருப்தி எனக்கு போதும், மனநிறைவாக இருக்கேன், ஒரு மனநிறைவாக இருக்கேன், எனக்கு கிடைச்சது, எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா, எனக்கு கிடைச்ச சகோதரன், எனக்கு கிடைச்ச சகோதரி, எனக்கு கிடைத்த மனைவி, எனக்கு கிடைத்த பிள்ளைகள், எனக்கு கிடைத்த கணவன், எனக்கு கிடைத்த உறவுகள், எனக்கு கிடைத்த நண்பர்கள், எனக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு, பணம், பொருள், எனக்கு கிடைத்த வாழ்க்கையின் அனுபவம், நான் திருப்தியாக இருக்கேன்னு சொல்கிறது தான் குரு பரிபூர்ணமாக கொடுப்பார். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஒவ்வொரு பிளான்ட்டையும் நீங்கள் வந்து பூதக்கண்ணாடி வச்சு பார்க்கலாம். கன்ஜெக்ஷன் எப்படி இருக்குது, காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொசிஷன் எப்படி இருக்குது, டிகிரி எப்படி இருக்குது, பலம் எப்படி இருக்குது, தசா புத்தி எப்படி வந்திருக்கு, யோகக்காரனாக வராரு, பாவியாக வராரா, மிதமாக இருக்காரா, இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி நம்புகிறோமோ நம்பலையோ அது நடக்கும். நம்ம நம்பினா அதை புரிஞ்சிக்க முடியும், நம்மளாம் புரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோதான். பட் அது நடக்கும். நம்ம சரியாக அதை கணிச்சிட்டோம்னா சரியாக புரிஞ்சிக்கும். அது சரியாக கணிக்க முடியலனா சரியாக கணிக்க முடியாது. நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ நிறைய இயற்கை கோளாறு நடக்குது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்த மாதிரியான காம்பினேஷன் ஆல்ரெடி நான் சனி பேஜ்லையும் கொடுத்துருக்கேன், மார்ச் மாதம் வீடியோ எண்ட்லையும் கொடுத்துருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். ஜூலை 28 வரையிலுமே இல்லை ஜூலை 30 வரைக்கும் கூட வச்சுங்க. த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ், நெகட்டிவ் பிளானட்ஸோட காம்பினேஷன் சரியாக இல்லை. அதனால் நெருப்பு சம்மந்தப்பட்டது, இந்த விமான விபத்துகள் சம்மந்தப்பட்டது, மற்றும் வந்து போர், எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிசிட்டி லைக் கரண்ட் சம்மந்தப்பட்டது, ஹீட், பாயில்ஸ், வெடிப்பு,
இதெல்லாம் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து விபத்துக்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அது தொடர்ந்து காமிச்சு தான் இருக்குது. அந்த இண்டிகேஷன் கொடுத்து தான் நான் எல்லாருக்கும் தனித்தனியாக அந்த ராசியை கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.